மக்களை வெல்கம் டு லாஸ்ட் லகேஜ். ஸோ எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் இன்னைக்கு சூப்பராக இல்லாட்டியும் பரவாயில்ல இது வரைக்கும். என்ன மேட்ரு அப்படின்னா, இப்போ வந்து நம்ம பக்கு ஏர்போர்ட்டில் இருக்கோம். என்னடா ஸ்ரீலங்கா இது வந்துட்டு இப்போ தான் வரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஸ்ரீலங்காலேருந்து 3 நாளைக்கு வந்துட்டேன். இப்போ வந்து நாம் எங்கே போகிறோம் அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நாட்டுக்கு, என் பக்கெட் லிஸ்ட்டில் வந்து டாப் 10க்குள்ளே இருக்கிற ஒரு கண்ட்ரிக்கு தான் நாம் இன்றைக்கி போகிறோம். அதுதான் இந்தியா. ஸோ இந்தியாவில் வந்து நம்ம முதல்ல மும்பை போயிட்டு, ஸோ இது வந்து டெல்லி போயிட்டு அதுக்கப்புறம் கனெக்ஷன் ஃப்ளைட்டில் மும்பை ஃபர்ஸ்ட் போகிறோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கலாம். ஓகே, இந்த இந்தியா போகிறதுக்குள்ளே உசுரே எடுத்துட்டானுங்க. எக்கச்சக்கமான காசு நாசமாக போச்சு. ஸோ ஒரு $600 போல் மொத்தமாக கோவிந்தா. இந்த மைட்ரிப் அப்படின்னு mytrip.com அப்படின்னு ஒரு கர்மம் பிடிச்ச ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக போயிட்டு அதில் புக் பண்ணாதீங்க. புக் பண்ணாலும் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ காசும் இல்லை, கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போச்சு. பரவாயில்ல, திரும்பி நான் வந்து இன்னொரு ஃப்ளைட்டை புக் பண்ணி நைட்டே போகிறோம் அப்படின்னு நான் காலையிலே வந்துட்டேன். காலையில் வந்துட்டு திரும்பி போயிட்டு ஒரு ஃப்ளைட்டை புக் பண்ணிட்டு திரும்ப வந்திருக்கேன். வாங்க, நிறைய விஷயம் பேச இருக்குது. அப்படியே போகிற வழியில் அப்படியே பேசிகிட்டே போயிடலாம். ஓகே, முதல்ல ஒரு காஃபி குடிக்கணும். லெட்ஸ் கோ. பாருங்களேன், மெஷின்லேயே வந்து இப்படி விளாடலாம். காஃபி அப்படி ஃபில் ஆகிற வரைக்கும். ஓகே, வந்துருச்சு. லெட்ஸ் கோ. ஓகே, வாங்க அப்படியே குடிச்சிக்கிட்டு பேசலாம். ஓகே, நான் வந்து ஸ்ரீலங்கா போகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்தியா ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணி டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டேன். mytrip.com அப்படின்னு ஒரு கருமம் பிடிச்ச வெப்சைட்டில். ஸோ அந்த வெப்சைட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்ரீலங்கா போகிற கேப்பில் வந்து அவங்க எக்கச்சக்கமான ப்ரொமோஷன் இமெயில் அனுப்பிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ப்ரொமோஷன் இமெயிலெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்க மாட்டோம். அண்ட் சரி அப்படின்ட்டு நான் இன்றைக்கி ஃப்ளை பண்ணுறதுக்குன்னு வந்தால், நடுவில் இருக்கிற இந்த மஸ்கட் டு அபுதாபி டு மஸ்கட் ஃப்ளைட்டை வந்து நான் இங்கே பக்குவிலேருந்து முதல்ல அபுதாபி போயிட்டு அபுதாபி டு மஸ்கட் டு கொச்சின் அப்படின்றது தான் இருந்தது பிளான். ஸோ இந்த அபுதாபி டு மஸ்கட் அப்படின்ற ஃப்ளைட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. என்னடா இது அப்படின்ட்டு பார்த்தா, அது வந்து அப்போவே இமெயில் அனுப்பியிருக்காங்க. பட் ப்ரமோஷன் இமெயில்ஸுக்குள்ளே வந்து அது கண்டிப்பாக காணவே இல்லை அப்படி ஒரு இமெயில் இருக்குது அப்படின்றத. ஸோ சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு எத்திஹாட் புக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா என்ன சொல்லிட்டாங்க, இல்லை நீங்கள் டிரான்சிட் விசா போட்டால் மட்டும்தான், கனெக்ஷன் இல்லைன்னா டிரான்சிட் விசா போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு இன்னொரு ஃப்ளைட் த்ரூ நீங்கள் எங்கேயோ போக முடியும் அப்படின்றது அவங்க சொல்லிட்டாங்க. அபுதாபியில் என்டர் ஆக முடியாது. ஸோ என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. சரி ரிஃபண்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு mytrip.com கண்டெக்ட் பண்ண ட்ரை பண்ணால் ஒரு 6-7 பேருக்கு வந்து செட்டை திருப்பி மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தருக்கு மாற்றுறாங்க, திருப்பி அவருக்கே வந்து இன்னொருத்தர் மாற்றுறாங்க. அந்த மாதிரி மாற்றி கடைசியில் ஒன்றுமே ஆகலை. 4 hours வேஸ்ட்டாக போனது தான் மிச்சம். காசும் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு டைமையும் நாசமாக்கிட்டு ஃபைனலாக வந்து நான் என்ன பண்ணேன், இண்டிகோவில் வந்து ஃப்ளைட்டை புக் பண்ணிவிட்டு நைட் வரலாம் அப்படின்ட்டு இப்போ நைட் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நாம் டெல்லி போகிறோம். அண்ட் டெல்லியிலேருந்து கனெக்ஷன் ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு மும்பை போயிட்டு அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவா அப்படி இல்லைன்னா கொச்சின் ரெண்டும் போகிறோம். பட் முதல்ல எது போகிறோம் அப்படின்றத வந்து அங்கே போயிட்டு டிசைட் பண்ணலாம். ஏன்னா கிளைமேட் எல்லாம் வந்து கொஞ்சம் தாரமாராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்து நம்ம முதல்ல எது போகிறது அப்படின்றத வந்து போய் டிசைட் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ வேறு வந்து இந்த ஃப்ளைட் வந்து ஒரு 1 hour டிலே இருக்குது. ஸோ இந்த டிலே வந்து 1 hour இருக்குது. ஸோ 2:30 ஃப்ளைட் இருக்குது. வெளியே வந்து லைட்டாக இல்லை, செம்மையாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது வெளியே. மழை விட்டதுக்கப்புறம் எப்படியும் ஃப்ளைட் வந்து அப்படியே நான் கிளம்பி போகிறேன். போகிற வழியில் ஏதாச்சும் இருந்தால் காமிக்கிறேன். நைட் வந்து பெருசாக ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ காஃபியை குடிச்சிட்டு அப்படியே போகலாம். ஓகே, செம்மையாக தூக்கம் வருதியா வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு உள்ள வந்தாச்சு. அண்ட் இன்னைக்கு வந்து ரொம்ப பின்னாடி சீட் தான் கிடச்சிருக்கு. என்ன ஆட போகுதோ தெரில. பட் இன்னைக்கு வந்து ஜன்னல் சீட் தான். ஓகே, ஸோ இன்னும் வந்து இந்த சீட்டுக்கெல்லாம் ஆள் வரல. அதனால நம்ம இன்னைக்கு கொஞ்சம் இப்படி இருக்கோம். ஆள் வந்ததுக்கப்புறம் நம்ம சீட்டில் நம்ம மூவ் ஆயிடுவோம். ஓகே, ஸோ இப்போ நாம் டெல்லி போகிறோம். டெல்லி போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம மும்பை போகிறோம். ஓகே, ஸோ டெல்லி ஏர்போர்ட் எப்படி பார்த்துருவோம். அங்கே வந்து ஒரு 2.5 hours வந்து நம்ம வெயிட் பண்ண இருக்கு. அதுக்கப்புறம் மும்பை ஃப்ளைட் உள்ள காட்டுட்டா. இந்த சீட்டெல்லாம் வந்து பெருசாக கம்ஃபர்டபுள் கிடையாது. அங்கங்கே வந்து கொஞ்சம் பிஞ்ச மாதிரியெல்லாம் இருக்குது. எல்லாம் வந்து லோ காஸ்ட் ஏர்லைன் தான். ஸோ
எமிரேட் அளவுக்கெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. நம்ம இன்னொரு நாள் எமிரேட் போகலாம். ஓகே, இப்போதைக்கு வந்து பட்ஜெட் ஏர்லைனில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கலாம். சன்ரைஸ் எப்படி இருக்குன்னு தெரியுமா ஃப்ளைட்டில் இருந்து பாருங்க. பஸ்ஸில் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க போல். இது கூட செம க்ரௌடாக தான் இருக்குது. ஓகே, ஃப்ளைட்டை காட்டுடா. வந்த ஃப்ளைட்டு இதுதான் வந்த ஃப்ளைட். ஸோ மக்களே, நியூ டெல்லி ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கேன். என்ன பெருசு தெரியுமா இந்த ஏர்போர்ட். நம்ம பைலட் வந்து இடம் கிடைக்காம அங்கிட்டும் இங்கிட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தார் பார்க் பண்ணுறதுக்கு ஃப்ளைட்டை. ஸோ உள்ளே வந்திருக்கேன். இப்போ இங்கேருந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் போக வேண்டியதான். ஓகே, லெட்ஸ் கோ. இப்போ டியூட்டி ஃப்ரீயாக கடந்து இமிக்ரேஷன் சீல். ஸோ இமிக்ரேஷன் சீல் அடிச்சுட்டு டியூட்டி ஃப்ரீயாக கடந்து போய்கிட்டு இருக்கேன். அண்ட் ட்ரான்ஸ்ஃபரை தேடிக்கிட்டு இருக்கேன். சுற்று தான் கொஞ்சம் தூரம் இருக்குது. செம்ம டிலே. ஃப்ளைட் 1 hour டிலே ஆயிடுச்சு. ஸோ உட்காந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன். செம்மையாக தூக்கம் வருது, பசிக்குது. மணி எக்ஸ்சேஞ்ச் கூட இந்த பக்கம் இல்லை. அது என்னென்னா வந்து நம்ம வந்த இடத்துலேருந்து டெர்மினல் 2 வந்து வெளியே வந்து எக்ஸிட் ஆகி அதுக்கப்புறம் திரும்பி ஒரு 1 kilometer மாதிரி நடந்து தான் இந்த பக்கம் வரணும். ஸோ அப்படி வந்தேன், அவசரமாக வந்தேன். சரி ஃப்ளைட் லேட் ஆயிருமே அப்படின்னு. ஏன்னா ஃப்ளைட்டும் வந்து டிலே ஆயிடுச்சு தானே, அதனால் லேட் ஆகும் அப்படின்னு வந்தேன். பட் இந்த ஃப்ளைட்டும் ஆஸ் யூஷுவல் லேட். ஸோ கண்டிப்பாக நான் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணலை, காசு இல்லை, சிம்மு கிடையாது, வைஃபை கிடையாது. ஸோ எல்லாம் மும்பை ஏர்போர்ட்டில் போய் தான் பண்ணணும். ஓகே, போய் பண்ணலாம். ஏறினதுக்கப்புறம் சொல்கிறேன். பின்னாடி போய்கிட்டு இருக்கேன். இப்போ செம்ம ஹீட்டாக இருக்குங்க இங்கே. மக்களே, பின்னாடி ரோல் ஏறிக்கிட்டு இருக்கோம். அந்த பக்கம் ஃப்ளைட் போய்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் ஃப்ளைட் இருக்குது. ஒரே பிஸியான ஏர்போர்ட் தான் இது. அண்ட் வேறு ரெக்க எப்படி இருக்குது, என்ன சைஸ், என் கையே இவ்வளோ தான் இருக்குது. சீட் அண்ட் எல்லாம் வந்து முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக வந்து நம்ம ஃப்ளைட்டுள்ள வந்து ஏரியாச்சு. அண்ட் யாருமே இல்லை பெருசாக. அந்த பாருங்கள், க்ரௌடெல்லாம் இல்லை பெருசாக. முன்னாடி சீட் ஃபுல்லாக எம்டியாக தான் இருக்குது. நான் வந்து லாஸ்ட் சீட்டில் இருக்கேன். ஸோ இங்கே வந்து ஒரு டோர் இருக்குது. ஸோ அந்த டோரில் போகலாம். ஓகே, போகிற வரல ஏதாச்சும் அழகாக இருந்தால் காமிக்கிறேன் உங்களுக்கு. மழை கொட்டிக்கிட்டு இருக்கு. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போதான் வந்து மும்பை ஏர்போர்ட் வந்திருக்கோம். ஸோ மும்பை அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் சிட்டி இன் இந்தியா. ஸோ இந்த வந்து ஏர்போர்ட் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. டெல்லி ஏர்போர்ட்டை விட நல்லாவே இருக்குது. முதல்ல வந்து நம்ம இமிக்ரேஷனை கிளியர் பண்ணிவிட்டு, இமிக்ரேஷன் வந்து ஆல்ரெடி கிளியர் பண்ணிட்டேன். இது டொமஸ்டிக்கில் தான் வந்திருக்கேன். இப்படியே போயிட்டு
சிம் ஒன்று வாங்கணும். அது வந்து நம்ம மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். காசு இல்லை, ஐஎன்ஆர் இல்லை. ஸோ அதை முதல்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் சாப்பிட்ணும். செம்மையாக பசிக்குது. ஸோ உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா தான் இருக்கியா, சூப்பராக இருக்குது. அங்கங்கே மரம் வளர்த்துருக்காங்க, அதுக்கப்புறம் தண்ணி இருக்குது. இது ரொம்ப அநியாயம். $100 12% சர்வீஸ் சார்ஜ் எடுக்கிறாங்க. ஸோ ஒரு 1000 rupees ஐஎன்ஆரில் அப்படியே எடுத்துக்கிறாங்க. இருக்கிறது ஒரே எக்ஸ்சேஞ்ச் தான், வேறு எக்ஸ்சேஞ்சே கிடையாது இதுக்குள்ளே. ஸோ நான் ஃபுல்லாக மாற்றிருந்தா அவ்வளோதான். ஸோ அதனால் இப்போதைக்கு ஒரு $100 மட்டும் மாற்றிட்டு அப்படியே ஏதாச்சும் இப்போ சிம் வாங்கிட்டு எல்லாம் சாப்பிட்டு அப்படியே வெளியே போயிடலாம் கேம்பியம் போட்டுக்கிட்டு. ஓகே, ஃபைனலாக ஏர்டெல்லில் ஒரு சிம் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே போய்கிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ போய் சாப்பிட்ணும், செம்மையாக பசிக்குது. போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு போகலாம். ஓகே, ஸோ டாக்ஸியில் போய்கிட்டு இருக்கேன். மும்பை வரீங்கன்னா ஹிந்தி கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வந்துடுங்க, உங்களுக்கு நல்லது. ஸோ மக்களே, இது மஹிம்பே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது அரேபியன் சி இது மஹிம்பே. இந்த பே கனெக்ட் ஆகுது அரேபியன் சீக்கு. ஸோ அந்த பக்கம் ஃபுல்லாகவே அரேபியன் சி தான் இருக்குது. இங்கேருந்து கொஞ்சம் அந்த பக்கம், இந்த பக்கம் தாராவி அப்படின்னு ஒரு ஸ்லம் இருக்குது. ஸோ வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஸ்லம். 1884 அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இருக்க தொடங்கியிருக்காங்க. அண்ட் இன்ன வரைக்கும் இருக்குது. 10 லட்சத்துக்கும் கூட பேர் அங்கே வாழ்ந்துக்கிட்டும் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது ஃபோர்ட் பக்கம். ஓகே, ஃபோர்ட் பக்கம் போயிட்டு அங்கே தான் அக்கமடேஷன் எடுத்திருக்கேன். அண்ட் பார்ப்போம் என்ன மாதிரி. செம்மையாக மழை பெய்யுது. இப்போ பாலத்தில் அப்படி போய்கிட்டு இருக்கேன். பின்னாடி செம்ம லக்ஸரியான ஏரியா. முன்னாடி ஃபுல்லாகவே ஸ்லம் தான். இது வேறு கோலிவாடா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியாவில் தான் இப்போ இருக்கோம் நாம். முன்னாடி பே இருக்குது, அந்த பக்கம் கடல் இருக்குது. இங்கெல்லாம் ஃபுல்லாக பின்னாடி லக்ஸரி பில்டிங்ஸ், இந்த பக்கம் ஸ்லம். ஸோ இங்கே இது ரிச்சர் சிட்டியாக இருந்தாலும் இங்கேயும் அந்தந்த நாளைக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுற மனுஷங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரில, எதுவுமே ஈக்குவல் கிடையாது. எல்லாமே வேறு வேறாக தான் இருக்குது. காலம் தான் அது ஃபுல்லாகவே கடலில் தான் அடிச்சிருக்காங்க பாருங்கள். அந்த பக்கம் கடல் தான் இருக்குது. ஸோ அது அரேபியன் சி. இந்த பக்கம் மஹிம்பே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நடுவில் இருக்கிற பாலத்தில் தான் இப்போ வந்தோம் நாம். மக்கள் ஃபைனலாக நம்ம மும்பை ரீச் ஆகி அந்த டாக்ஸியில் ஏறி அப்படியே மும்பை ஃபோர்ட் வந்துட்டோம். ஸோ இங்கே தான் நான் ரூம் எடுத்திருக்கேன். இந்த ரூம் 4500 2 நாளைக்கு சார்ஜ் பண்ணாங்க. ஒரு பக்காவான ரூம். என்ன நான் இருக்கிற லொக்கேஷனை உங்களுக்கு நாளைக்கு காமிக்கிறேன். அந்த லொக்கேஷனில் இந்த மாதிரி ஒரு ரூம் இருக்கா அப்படின்றத நீங்கள் இமேஜின் கூட பண்ண மாட்டீங்க. ஏன்னா அப்படி ஒரு லொக்கேஷனில் நான் இன்றைக்கி இருக்கேன். அண்ட் ஃபுல்லாக ஷாப்ஸ், ஹோல்சேல் எல்லாமே இந்த பக்கம் அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த ரூம் டீசெண்டாக சூப்பராக இருக்குது. நல்ல க்ளீனாக இருக்குது ரூம். ஸோ நாளைக்கு தான் நம்ம மும்பையை ஒரு சுற்ற போகிறோம். இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கும் ஈஸியாகவே அக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா நான் இமேஜின் பண்ணிட்டு வந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டெல்லாம் இங்கேருந்து எனக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். அதனாலே தான் நான் இங்கே ரூம் போட்டிருக்கேன். அண்ட் ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுட்டு உங்களுக்கு நாளைக்கு சூப்பரான வீடியோ கொடுக்குறேன். அண்ட் நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் பார்ப்போம். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் உங்களையும் நீங்கள் நல்லா பார்த்துங்க. பக்கத்தில் இருக்கிற முடிஞ்சால் பார்த்துங்க. Until I see you next time. Tada, bye bye, good night, have a great night.